ஹை மைவி 3H மெம்பர்ஸ் அனைவருக்கும் என் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலாச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி சார்ந்து எந்த ஒரு விஷயம் பெரிய லெவலில் அப்டேட் இல்லை. ஏப்ரல், மே இந்த 2 மாதமே பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி சாரோட ஃபுல் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனுடைய டீட்டெயில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கம்பெனிக்கு ரொம்ப நாளாக சார்ட் ஷீட் போடாமல் இருந்தாங்கள்ல, அந்த டீட்டெயில் தான் பார்க்குறோம். ஃபைனலாக நம்ம கம்பெனிக்கு சார்ட் ஷீட் போட்டாங்க இப்போது. அதை பற்றின டீட்டெயில் என்னங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போது நம்ம கம்பெனியோட முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 2024 ஜூனில் எஃப்ஐஆர் போட்டது. இப்போ 2026 ஜூனில் சார்ட் ஷீட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளோ நாளாக சார்ட் ஷீட் போடாமல் இருந்தாங்க? எதனால் டிலே ஆச்சு? இப்போ எதுக்காக சார்ட் ஷீட் போட்டிருக்காங்க இப்படிங்கிற டீட்டெயில் என்ன, சார்ட் ஷீட்டில் என்னென்ன இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கம்பெனியோட கேஸுக்கு சார்ட் ஷீட் ஏன் இவ்வளோ நாள் போடாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி டைம் கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு உண்டான டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் பக்கம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2024 நவம்பர்லேருந்து 2025 ஜூன் வரைக்கும் அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 2025 நவம்பர்லேயே இவங்க வந்து சார்ட் ஷீட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறையா டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கிறனால ஜட்ஜு சைடில் இருந்துட்டு ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஒரு 5 டைம் ரிட்டன் அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 மிஸ்டேக் பக்கம் இருந்திருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து எல்லாமே கரெக்ஷன் பண்ணி எலெக்ஷன் டைமில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஃபைனலாக மே 27 வந்து அவங்க கம்ப்ளீட்டாக எல்லா கரெக்ஷனும் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக சார்ட் ஷீட்டை கோர்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இது சார்ட் ஷீட் போடுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்னா, நிறையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. நம்ம கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தும் வந்து அந்தளவுக்கு இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு இதுலேயும், மற்ற ஒரு சில காரணங்கள் டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுறக்கு இப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ டைம் ஆகிருக்கு. இவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து சார்ட் ஷீட் போட்டாச்சு. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவையானது, ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, நம்ம கம்பெனி சைட்லேருந்து எந்த அப்டேட்டும் வரல, கேஸோட ஹியரிங்கும் எதுவும் போகிற மாதிரி தெரில, இப்படிங்கிறதெல்லாம் நிறையா கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. இப்போ வந்து சார்ட் ஷீட் போட்டிருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். இந்த சார்ட் ஷீட்காண்டி தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் கம்பெனி சைடில் அவங்க எம்டி சைடில் எல்லாருமே வந்து இந்த சார்ட் ஷீட் போட்டால் தான் கேஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறனால தான் எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியல. நிறைய பேர் கேட்குறீங்க, கேஸ் எப்போ தான் முடியும், கம்பெனி எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்க என்ன அப்படின்ட்டு. சார்ட் ஷீட் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கேஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஹியரிங் வரும், ஆர்கியூமெண்ட் நடக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லாமே கோர்ட்டோட ப்ரொசீஜர் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களும் மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, சார்ட் ஷீட் போட்டாங்க. ஸோ சீக்கிரமாகவே கேஸ் வந்து முடியும். அது வந்து எந்தளவுக்கு சீக்கிரமாங்கிறது தெரில. ஒரு 70% நம்ம வந்து கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஒவ்வொரு ஹியரிங்காக நம்ம அட்டன் பண்ணுவோம். சரி, அடுத்து சார்ட் ஷீட்டை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வழக்கின் முக்கிய விவரங்கள். நம்ம கம்பெனி கேஸ் எந்தெந்த செக்ஷனில் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஐபிசி பிரிவுகள் 120B 120B 406 406 420 420 கீழ் வழக்கு. செக்ஷன் 120B சதி மற்றும் கூட்டு சதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 406 அப்படிங்கிறது நம்பிக்கை மோசடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 420 அப்படின்னா ஏமாற்றுதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 3 பிரிவின் கீழ் நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த மாதிரியான சட்டங்கள் பயன்படுத்துகிறாங்கன்னா, டான்பிட் ஆக்ட் 1997 செக்ஷன் 5ல் முதலீட்டாளர்களின் பணம் மோசடி தொடர்பான சட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரைஸ் சீட்டிங் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் பேனிங் ஆக்ட் 1978 பண சுழற்சி மற்றும் பிரமிடு திட்டங்களுக்கு எதிரான சட்டம். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்த சட்டம் என்னென்னா, பட்ஸ் ஆக்ட் 2019 சட்டவிரோத டெபாசிட் முதலீட்டு திட்டங்களுக்கு எதிரான சட்டம் இப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக படித்து பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கே புரியும். அதாவது இந்தந்த செக்ஷனில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க, இந்தந்த இதெல்லாம் தடை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கு. இஓடபிள்யூ சைட்லேருந்து இந்த சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் என்ன உத்தரவிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, கேஸ் டேக் ஆன் ஃபைல், அதாவது நீதிமன்றம் வழக்கை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இஸ்யூ சம்மன்ஸ் டு த அக்யூஸ்ட் பை 18/6/2026 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருக்குமே அனுப்ப உத்தரவிட்டிருக்காங்க. 18/6/2026
சம்மன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் காப்பீஸ் பை தென், அதற்குள் வழக்கு ஆவணங்களின் நகல் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கம்பெனி சைடில் எம்டி, டைரக்டர்ஸ் இந்த முக்கியமான எல்லாத்துக்கும் வந்து இந்த வழக்குக்கு தேவையான நகல் ஆவணங்களை ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விவரம் 2 வகையாக சொல்கிறாங்க. A1 to A21 வரைக்கும் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டு அமைப்புகள், இவர்களை வந்து A1லேருந்து A21 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த A21 வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கம்பெனியோட ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது கம்பெனி நிறுவனத்தை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்து முதலீட்டு அமைப்புகளை உருவாக்குனவங்க. அடுத்து A22 to A31 இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரதிநிதிகள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வர்றவங்க தான் இந்த A22 to A31 வரைக்கும் உள்ளவங்க. இவங்க எல்லாத்துக்கும் தான் சம்மன் அனுப்ப சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க நீதிமன்றம். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண பிறகு நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. இந்த வழக்கு தற்போது விசாரணை நிலையை தாண்டி நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வ குற்றவியல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கட்டத்தில் உள்ளது. அதாவது மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்திருக்காங்க, எந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்கீமெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாவை வந்து என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்டில். அடுத்து இதை நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியாச்சு, அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்படிங்கிற விஷயத்தை தான் ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வந்து ஹியரிங் அட்டன் பண்ணுவார். கோர்ட்டுக்கு வந்து தான் ஒரு ஹியரிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 8 ஹியரிங் 10 ஹியரிங் அதை தாண்டி கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 18ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆரம்பிக்குது. ஹியரிங்கில் நம்மளுக்கு மேபி அப்டேட்ஸ் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹியரிங்கில் நம்மளுக்கு ஒரு சில அப்டேட்ஸ் கிடைக்கும். ஒரு 4 ஹியரிங்க்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், என்ன மாதிரி கேஸ் மூவ் ஆகிட்டுருக்கு எப்படி அப்படின்றது. சரி, வரக்கூடிய 18ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஹியரிங் முடிச்சுட்டு எந்த மாதிரி அப்டேட் போயிருக்கு, என்ன பேசியிருக்காங்க, அடுத்த ஹியரிங் எப்போ வச்சுருக்காங்க இப்படிங்கிற விவரம் எல்லாமே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக இனிமேல் கேஸ் வந்து அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இனிமேல் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கும் தெரிய வரும். சரி மக்களே, நன்றி, வணக்கம். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.